நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/4/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:09 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:21 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:09 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:21 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:21 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இன்று குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி மட்டும் எடுக்க வேண்டாம். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். இன்று செல்வாக்கு மேலுங்குங்க. செல்லும் இடங்களில் உங்களுக்கு சிந்தனை வளம் ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று இல்லம் தேடி இனிய கனவுகள் வரக்கூடும். இன்று குடும்பத்திலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தும். உங்களுடைய செயல்களை மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படக்கூடுங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிட்டும். இன்று கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு என்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். கல்விக்காக மட்டும் நேரம் ஒதுக்குங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று ஓரளவு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை ஓரளவு கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பரணி நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிடிவாத உணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கிருத்திகை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்க பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பான முறையில் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது மிக நல்லது. எதையும் நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்கும். இன்று பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். எடுத்தோம் கௌதம் என்று இன்று எதையும் செய்ய வேண்டாம். இன்று சனிக்கிழமை என்பதினால் இறை வழிபாட்டிலும் அக்கறை கொள்ளுங்கள். முடிந்தளவு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று யோசித்து எதையும் செய்யுங்கள். கூடுமானவரை அவசரப்படாமல் இருந்தால் வெற்றி இருக்கும். ரிஷபராசினியர்கள் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நிகழ்கால தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். குடும்ப பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி கொடுக்கும். குடும்ப உறுப்பினரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். என்று பெண்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை கூட திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரைங்க சின்ன சின்ன சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து காதலுக்காக பெரிய முடிவுகள் வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அதே போல மாணவ கண்மணிகள் விடுமுறை விட்டாலும் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடையினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விஐபிகளின் சந்திப்பு இன்று உண்டாக்கக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவும் திருப்தியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. இன்று வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் நன்மை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விஐபிகளின் சந்திப்பு இன்று உண்டாகக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். என்று நீங்க செலவுகளை திட்டமிடுவது ரொம்ப சிறப்பு. மிருக சிறுஷம். என்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகளும் கண்டிப்பாக கைகூடும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். உடல்நலத்தில் இந்த அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வரவும் செலவும் சமமாக இருக்க கொடுங்க. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. உடல் நலத்தில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். விருப்பமான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. மனதளவில் உங்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் இருந்தது கூட கண்டிப்பாக சரியாகும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்குங்க. அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று நல்லவைகளும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். பெரிய மாற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பெண்கள் இன்று சாதுரியமாக பேசி காரியங்கள் ஈடுபட முடியும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு என்று நீண்ட நாட்களாக இடுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். முக்கியமாக இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் கூட சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்.
மிருக சிரிச்சம் என்று சாதுரியமான பேச்சு வெளிப்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பாராட்டும் புகழும் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடும். என்று உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் சரியாக கூடும். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். செல்வாக்கு உயரும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கையின் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகள் என்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கை என்று வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வரவையும் செலவையும் இன்று நீங்க சரிசமமாக ஆக்கிக் கொள்வீர்கள். ஓரளவு சேமிப்பு உயரும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு துயரங்கள் நீங்குவதற்கு இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சில காரியங்கள் உங்களுக்கு கவனமாக நடக்க கொடுங்க. சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடக்க கொடுங்க. நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று செல்வமும் உயரக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். நெருக்கமானவுடன் இன்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். என்று தொழில் முறை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்த முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்வதே சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் தடைகள் உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடியணை வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியில் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்புமையாக இருக்கக்கூடும். எதிலும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம் என்று எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சூழ்நிலை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். என்று தொழிலும் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம் என்று எல்லா காரியங்களும் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் தன்னை நிலைத்து காணப்படுவீர்கள். எப்படியாவது முடிய வேண்டும் என்று நினைத்த காரியம் ஒன்று கொஞ்சம் தள்ளி போகலாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். வெற்றி என்பது நிச்சயம். அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பொறுப்பாக காணப்படுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த காரியம் ஒன்று கொஞ்சம் தள்ளி போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள்.
மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் மாறக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று அவருடைய நலனுக்காகவும் பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்க கொடுங்க. தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. கவன நடைமுறை மட்டும் பின்பற்ற வேண்டும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். தடைப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கும் என்று உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுமானவரை தேவையில்லாத குழப்பங்கள் செய்ய வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெண்களுக்கென்று எல்லா விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மன அமைதியுடனும் செயல்படுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம் என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு தடையில் உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். பூரம். நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்திற்காக இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்திரம். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு அபாரமான திறமை வெளிப்பட கொடுங்க. நல்லதொரு மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். பயம் வேண்டாம். எதனை பற்றியும் கவலையும் பட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று ஓரளவு சிரமங்கள் சரியாக கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பக்குவமாக பேசி இன்று காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடும். துயரங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். இன்று தைரியத்தோடு செயல்பட்டால் சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்கும். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் மாறக்கூடுங்க. வாழ்க்கை துணை வழியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கக்கூடுங்க. தடைப்பட்டு வந்த திருமண சுபகாரிய பேச்சுக்கள் சாதகமாக முடியக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். கவனமாக இருப்பது எதிலும் நல்லது. என்று எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சுகமான நித்திரையும் ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் சிரித்து பேசி பழகுவீர்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். பெண்கள் என்று ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி இருக்கும். பெண்கள் மறைமுக போட்டிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். என்ன ஒன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையும் கொடுக்கும். இப்போதைக்கு காதலுக்கான முடிவு வேண்டாம். இன்று மாணவர்கள் சிரமங்களை சரிக்கட்டிக் கொள்வது நல்லது. கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். அக்கறையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும்
காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். இன்று வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. கடன் பிரச்சனைக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். சித்திரை. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் பேசி முடிவு காண்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. நுணுக்கமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. செல்வாக்கம் கண்டிப்பாக மேலோங்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பஞ்சாயத்து சண்டைகள் கூட கண்டிப்பாக நல்ல விதமாகவும் சாதகமாகவும் இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக காரியங்கள் இருப்பது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை கண்டிப்பாக தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பெண்கள் என்று வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. காதலில் நீங்க இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காதலில் நீங்க அமைதி கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து கல்வியில் ஜெயிப்பீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடும். திடீர் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. சுவாதி. புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தள்ளி போன காரியங்கள் மீண்டும் சிறப்பாக முடிவடைய கொடுங்க. என்று உங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இந்த நாளை நீங்க இனிமையாக வழிநடத்தி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. விசாகம். என்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் தோன்றுங்க. எழுத்து காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வப்போது திடீர் கோபங்கள் உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சியும் இன்று சீராக இருக்கக்கூடும். இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொகை வரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கூட அலைமோதக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்து இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும்.
குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. கேட்ட இடத்தில் உதவிகளையும் கண்டிப்பாக மற்றவர்கள் செய்து கொடுக்க கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்களும் புரிந்து கொள்ளக்கூடும். சில பணிகள் தாமதமாக நடைபெறும் தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. பெண்கள் என்று விரைவாக செயல்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கென்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பற்றி கொஞ்சம் யோசியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரமும் பட வேண்டாம். என்ற இல்லத்தில் சொன்னால் மட்டுமே கண்டிப்பாக வெற்றி இருக்கும் என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் விடாமுயற்சிக்கு வித்திடுவர்களாக இருக்கக்கூடும். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியில் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்ற அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை கூட முடிவு கிடைக்குங்க. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். அனுஷம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இந்த முடிவு கிடைக்கக்கூடும் என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளிலே சொல்ல முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். இந்த நாள் நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கேட்டை நிம்மதியான வாழ்க்கை இருக்குங்க. மன தெளிவு ஏற்படக்கூடுங்க. போராட்டமான குணம் கண்டிப்பாக வெளிப்படத்தான் செய்கின்றது. கொஞ்சம் பார்த்துதான் நீங்க பேச வேண்டியிருக்கும். சில இடங்களில் நீங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். முடிஞ்சளவு கொஞ்சம் கவன நடைமுறை பின்பற்றுவது நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஓரளவு சுமூகமாக இருக்கும் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைங்க. தனுசு ராசினியர்கள் என்ற நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சில காரியங்கள் உங்களுக்கு நடைபெறாமல் இருக்கும். ஆனால் இப்பொழுது நடைபெற முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். தனுசு ராசினியர்களுக்கு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் போக போக சரியாகும். மதில் மேல் இருந்த பூனை நிலை கண்டிப்பாக மாறும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆற்றலும் என்று அதிகரிக்க கொடுங்க. என்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. அவ்வப்போது முன்கோபம் ஏற்படக்கூடும். அதனை மறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் சுப விரயங்கமாக மாற்றிக்கொள்வது நல்லது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இல்லத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். முக்கியமாக உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் எல்லாம் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து ஏற்படக்கூடும். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். கோவில் வழிபாடு கூட குதூகலத்தை கொடுக்கும். புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடும். என்ற வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டும். நினைத்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். டென்ஷனை குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பண விரயம் செய்துவிட வேண்டாம். வீணான விஷயங்களை தலையிட்டு குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். என்று பெண்கள் வேலை சுமை இருக்க கொடுங்க. அலைச்சலும் இருக்கக்கூடும். அதனால் சோர்வும் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பதட்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அமைதியை வெளிப்படுத்த வேண்டும். சந்தேக பார்வை என்பது கண்டிப்பாக வேண்டாம். போக போக காதல் கண்டிப்பாக கைகூடும் என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க.
கல்வியில் நிலைத்து காண முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் சுமூகமாக நடக்க கொடுங்க. கூதுகளும் ஏற்படுத்திய காரியங்களை வெற்றி இருக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். துணையாக இருந்தவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். பணியின் காரணமாக வீட்டை விட்டு தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். விருந்தினர் வருகை இருக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் என்று உங்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திராடம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. திடீர் கோபங்கள் உண்டாக கூடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபடுவது நல்லது. பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனியுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் இல்லைங்க. ஓரளவு சோர்வு நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். பக்குவமாக பேசி இன்று பாராட்டுகளை பெறுவீர்கள். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறக்கூடும். சொத்துக்களால் ஏற்பட்ட விலங்குகள் விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்யக்கூடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுப காரியங்கள் கண்டிப்பாக முடிவடையக்கூடும். தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தடைப்பட்ட காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனு போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு நினைத்தவை கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தையும் புரியாத புதிரையும் கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கல்வியில முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விடுமுறை விட்டாலும் படிப்பதை நீங்க கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று தயவு செய்து நீங்க பிறர் விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் யாரும் ஏற்படக்கூடும். தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சு வெளிப்படக்கூடும். என்று ஓரளவு சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருவோணம். இன்று குடும்பத்தை நீங்க நன்கு வழிநடத்துவீர்கள். செல்வாக்குமிக்க சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்களை தடை நீங்கும். எதிர்த்து பேசியவர்கள் விலகி செல்லக்கூடும். இடமாற்ற சிந்தனை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களால் நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பக்குவமாக பேசி இந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அவிட்டம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பக்குவமாக பேசி என்று காரியம் ஈடுபடுவீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அலுவலகம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும்.
வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எதிலும் உங்களால ஜெயிக்க முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இன்று வரவு உங்களுக்கு தாராளமாகத்தான் இருக்கக்கூடும். நீங்கள் தான் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தன வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். திடீர் பயணத்தால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் முடிவாக கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டிகள் கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக மறையும். உடைய வார்த்தைகளுக்கும் இன்று மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்க கொடுங்க. பெரியவர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருக்கக்கூடும். விட்டு போன வரன்கள் மீண்டும் வரக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிதானமாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் முன்கூட்டியே சரி செய்து கொள்வீர்கள். காதல் குழப்பத்தை கொண்டாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக நீங்க முடிவெடுக்கும் பொழுது மட்டும் தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்கள் ஆர்வம் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. நினைத்தவை கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. விடுமுறை விட்டாலும் நீங்க கல்விக்கான முடிவில் மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடுங்க. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை இன்று நாட்டம் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புரட்டாத்தி. இன்று எதிலும் இன்பம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கூட இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. இன்று பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிலும் விரைவாக செயல்படுவீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயரும் உருவாக கொடுங்க. காலை நேரம் கூட உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான செலவுகளை நீங்க ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தேவைகளை கூட இன்று ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மீண்டும் ராசினியர்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் இருந்தால் வச்சு இருக்குங்க. வேற்று மொழி பேசும் நபரால் நன்மைகளும் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக சரியாகும். காதல்ல இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள்.
வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். தயவு செய்து தாயிடம் எந்த ஒரு விவாதமும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று சொந்த பந்தங்கள் வருகிருக்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. நிர்வாகமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை என்று நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும் என்று உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. என்று நீங்க அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை கூட மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் இந்த மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று எதிர்மறையாக பேசுவது மட்டும் விலகி இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.